வாழப்பாடி அருகே வேலூரில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த வேலூரில் எண்மண் எண்மக்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக பாத யாத்திரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடைபயணம் மேற்கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏற்காடு சட்டமன்றம் தொகுதி சார்பாக வேலூரில் ஸ்ரீ தாண்டோடீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தின் முன்பு ஜனவரி 3ஆம் தேதி இன்று வேலு நாச்சியாரின் பிறந்த நாளான இன்று அலங்கார பந்தலில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி வணங்கியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை நினைவுகூரும் வகையில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி வணங்கி எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், சேலம் பெருங்கோட்டை பொறுப்பாளர் அண்ணாதுரை, சிறுபான்மையின் அணியின் தேசிய செயலாளர் இப்ராஹிம் ஆகியோரது தலைமையிலும் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன், துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி, பொதுச் செயலாளர் MK குமார், அயோத்தி ராமச்சந்திரன், வடக்கு ஒன்றிய தலைவர் முரளி, வேலூர் நகர தலைவர் சிவகுமார் ஆகியோருக்கு முன்னிலையில் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பெண்கள் சீருடைகளில் நின்று அண்ணாமலை அவர்களுக்கு கும்பம் மரியாதை செலுத்தி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து யாத்திரையின் போது மக்களை சந்தித்த அண்ணாமலை அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் பல்வேறு மனுக்களை பொதுமக்கள் கொடுத்தனர். கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த அக்கட்சி தொண்டர் அலெக்ஸ் என்பவர் அண்ணாமலை அவர்களுக்கு நினைவு பரிசாக வெள்ளியில் வீரவாள் கொடுத்தார். அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு கட்சி தொண்டருக்கு நன்றியை தெரிவித்தார். பின்பு பஸ் நிலையத்தில் பேசிய அண்ணாமலை பாரத பிரதமர் தமிழகத்திற்கு கொடுத்த திட்டங்களையும் செய்த சாதனைகளையும் விளக்கியும், திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த வசதியும் செய்து தராமல் இருப்பதாகவும், மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு லட்சக்கணக்கில் அவர்கள் பேரில் கடன் வாங்கி உள்ளதாகவும், விவசாயிகளுக்கு வருடம் 6000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தி வருவது குறித்தும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி உங்கள் தொகுதியில் எந்த ஒரு திட்டங்கள் செயல்படுத்தாமல் இருக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டி பேசினார். வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மீண்டும் மோடியை பிரதமராக்குவோம் என்றும் பேசினார். இந்த பாத யாத்திரையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
இஸ்லாமிய கிறிஸ்துவ பெருமக்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் யாரெல்லாம் நமது தலைவர் அவர்களை மிக கடுமையாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு புழல் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நமது தலைவர் ஊழல் பட்டியலை வெளியிட்டார். DMK ஃபைல் 1. இந்த ஃபைலை வெளியிட்டது அது எப்படி வெளியிட்டோம்? எல்லாரும் பேசுறார்கள், அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், ஊழல் என்று பல பேர் சொல்லிவிட்டார்கள் என்று. ஆனால் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் யாரை கை நீட்டி இவர் ஊழல் பெருச்சாளி என்று சொன்னாரோ, இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலையிலே கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். பொன்முடி கம்பியை எண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 10 ஆண்டுகள் 2004 14 வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பணம் டெல்லியிலிருந்து கொடுத்தாங்களோ இன்னைக்கு 2.5 மடங்கு அதிகமாக நம்முடைய ஆட்சி கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில் 100 ரூபாய் கொடுத்திருந்தாங்கன்னா நம்முடைய ஆட்சியில 250 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளை தாண்டி ஏற்காட்டில் ரோடு இல்லாத கிராமம் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை கூட வர்றாங்கன்னா 93 குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை கூட்டி போறீங்க. ரோட்டில் தண்ணி வசதி இல்லை. கல்வராயன் மலை பகுதி போனீங்கன்னா அங்கேயும் எந்த வசதி கிடையாது. எந்த வசதியுமே இல்லாம ஏற்காட்டு மக்கள் குறிப்பாக மலை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார். ஆனா திமுக வாய்க்கிலேயே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதிங்கிற வார்த்தையை